வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 சனிப்பெயர்ச்சி பலன்கள். வர மார்ச் மாதம் இறுதியில் சனிப்பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது. தனது சொந்த ராசியான கும்பராசியிலிருந்து சனி மீன ராசிக்கு பயிற்சியாகி 2027 வரைக்கும் அங்கே சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. பொதுவாக இந்த 2025 வருடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஜோதிடர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை நோக்கி தான் இருக்குது. நானும் கூட இந்த 2025 வருட பலன்களை அதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி தான். சனியினுடைய இந்த மாற்றங்களால் தான் பலவித நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது செயல்பட போகுது. அதுலேயும் இந்த வருடம் குறிப்பிடத்தக்க வகையில் சனிப்பெயர்ச்சி அன்னைக்கே பார்த்திங்கன்னா இந்த வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணமும் ஏற்படுது. இந்த வருடம் ஏற்படக்கூடிய அந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்சால் அன்றைய தேதியில் இல்லைன்னா அன்றைய வாரம் முழுக்கவே பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், அதிக அளவில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க, தொடர்ந்து 2-3 வருடங்களுக்கு மேலாக மருந்துகளை கொண்டு இருக்கக்கூடியவங்க, உடல் பலகீனம் மிக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் பாதிப்புகளை அது ஏற்படுத்த தான் செய்யும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்கிற மாதிரி காலையில் எல்லாம் சுற்றிட்டு மத்தியானம் வந்துட்டு எனக்கு ஒன்றும் ஆளே நல்லா இருக்கல அப்படிங்கிற கேட்குற விஷயம் கிடையாது. இதெல்லாம் ரொம்பவுமே மைன்யூட்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அதோடைய ரிசல்ட்டு பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் தெரியும். பல பிரச்சனைகள் இதனால் இப்படித்தான் நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போதைக்கப்பே ரிசல்ட்டு கிடைச்சோன்னா அப்போ தான் அதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினச்சிக்கிறது. பட் எல்லாத்துலேயுமே அது அப்படி நடக்காது. சில விஷயங்கள் உடனுக்குடனே ரிசல்ட்டு கொடுக்கும், சில விஷயங்கள் ரொம்பவுமே நாள் பட்ட பிறகு தான் பலனை கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த சூரிய கிரகணம் அன்னைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னொரு விஷயம், இந்த பச்சிளம் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த டைமில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது நடைபெற அன்னைக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வீரியத்தோடு செயல்படுதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அண்ட் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு முழு சுப கிரகமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சனி அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதுவும் இல்லாமல் அதனுடைய டிரான்சிஷன் பீரியடுங்க அப்படிங்கிறதும் ஜாஸ்தி. ஆனால் அது மட்டும் இல்லை, குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி சனி கொடுக்க எவர் தடுப்பாருன்னு பழமொழியே இருக்குது. ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் உன்னை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு கடவுளாலையும் முடியாது அப்படின்னு பழமொழிகளே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த சனியினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறதும் ஜோதிடத்தில் ரொம்பவுமே முக்கியமாக கருதப்படுது. அண்ட் சனியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் இது ஒரு நெகட்டிவான விஷயங்களை கொடுத்தாலும் எப்போவுமே ஒரு கதவு அடித்தால் இன்னொரு கதவு திறக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ முழுவதுமே நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்காது. நெகட்டிவ் இருந்தாலும் கூட அங்கேயும் சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால தான் இந்த சனிப்பெயர்ச்சி பலனை எதுக்கு முக்கியமாக ஜோதிடம் பார்க்குது அப்படின்னா, நல்லது நடக்கலைனாலும் பரவாயில்ல, கெட்டது எதுவும் நடக்காமல் இருந்தால் அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயந்தான் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அப்படி இந்த மீன ராசியில் அடி எடுத்து வைக்கும் சனி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கடகராசி. கடகராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி இனி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு பயிற்சியாக அடுத்த 2.5 வருட காலம் சஞ்சாரம் செய்துட்டு வரும். வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியால் கடகராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிறது முழுவதுமாக விலகுது. இந்த கடகராசிக்கு அஷ்டமச்சனி விலகுது அப்படிங்கிறது பொதுவான வகையில் இப்போதைய கோச்சார அமைப்பில் சொல்லப்படக்கூடிய ஒன்று. பட் அவங்களுடைய ஜாதக ரீதியாக இந்த சனியினுடைய வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும். இது ஏங்க மென்ஷன் பண்ணுறேன்னா,
நிறைய பேருக்கு இந்த அஷ்டமச்சனி விலகியாச்சு, 7 சனி விலகியாச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் கூட அது விலகினதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். காரணம் இது பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் கிரகநிலைகளின் அமைப்புகளால் சில மாறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதற்கும் கோச்சாரத்துக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும். அதனால தான் இந்த பொது பலன்களின் அடிப்படையில் அஷ்டமச்சனி 7 சனி விலகி இருந்தாலும் கூட சிலருக்கு அதனுடைய பாதிப்புகள் விலகினதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கவே செய்யும். ஸோ அந்த மாதிரி கடகராசிக்காரங்க அவங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து இதை பரிசோதனை பண்ணிக்கோங்க. இப்படி இப்போதைய கோச்சார அமைப்புகளில் ராசி ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்கு அஷ்டமச்சனி அப்படிங்கிறது விலகுது. அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த கடகத்திற்கு சனியானது எப்போவுமே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஏற்படுத்தும். வாழ்க்கையவே தலைகீழாக மாறச்சு. அதனால தான் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமச்சனி 7 சனியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அதற்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அவங்க மாற ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை நிலையில் அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது முழுமையாக பார்க்க முடியும். காரணம் என்னென்னா, ஜோதிடத்தில் இந்த சனியும் சந்திரனும் ஒன்றாக இணைஞ்சிருந்தாலே அது புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது மாறுபாடுகளை குறிக்கக்கூடியது. அவங்களால ஒரு நிலையில் இருக்க முடியாது. ஒரே மாதிரியான விஷயங்களை நேர்கோட்டு பாதை அப்படிங்கிறது இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே பார்த்திங்கன்னா இரட்டைத்தன்மைகளை தான் வேலை செய்யும். உங்களை பொறுத்த வரைக்கும் சரி தவறு நல்லது கெட்டது உண்மை போய் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எது இன்றைக்கி நல்லா இருக்கோ அது நாளைக்கு கெடுதலாக மாறும். எது இன்றைக்கி சரியாக இருக்கோ அது நாளைக்கு தவறாக மாறும். எது இன்றைக்கி கெட்டதை கொடுக்குதோ அது நாளைக்கு அவங்களுக்கு நல்லதை கொடுக்கவும் செய்யும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் சரி இதுதான் தவறு அப்படின்னு ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இவன் நபர்களை கூட இவங்க தான் சரியான நபர்கள் இவங்க சரியில்லாத ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. காரணம், கெட்டதை செய்கிறவங்களும் ஒரு காலகட்டங்களில் அவங்களுக்கு நல்லதை செய்யவும் செய்வாங்க, நல்லதை செய்கிறவங்களும் ஒரு காலகட்டங்களில் அவங்களுக்கு கெட்டதை செய்யவும் செய்வாங்க. ஸோ பொதுவாக இந்த கடகராசிக்கு இந்த சனியினுடைய இயல்பு அப்படிங்கிறது ஏற்ற இறக்கங்களை வாழ்க்கையில் அதிகமாக கொடுக்கும். ஸோ அப்படி தான் இந்த அஷ்டமச்சனி காலம் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் கடகராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த நிலையை காட்டிலும் இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் சில வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாதபடி சில சிக்கல்களையும் சங்கடங்களையும் மன வருத்தங்களையும் கொடுத்துட்டு வந்திருக்கும். என்னதான் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் சரியான நிலையில் இருந்தாலும் கூட கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு விதமான பயம், பதற்றம், விரக்தி போன்ற விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி இப்படின்னு அதை வெளியில் சமாளிச்சுக்கிட்டு தான் இருந்துட்டு வந்திருப்பாங்க. தவிர அஷ்டமாதிபதியே கடகராசிக்காரங்களுக்கு சனி தான். அவர் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலிருந்து இந்த சனியினுடைய ஆதிக்கம் இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்ததுனால கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதக நிலைக்கு ஏற்ப ஒரு சில நல்ல விஷயங்களும் இந்த அஷ்டமச்சனி காலகட்டங்களில் கொடுக்கும். நிறையா கடகராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தி ஆகுது இந்த காலகட்டங்கள் தான் இருந்து வந்திருக்கும். ஆனால் அதை நினச்சி சந்தோஷப்பட்டிருக்க முடியாது. காரியம் பூர்த்தியாக இருக்குமே தவிர மன திருப்திங்கிறது இருக்காது. மனசில் ஏதாவது ஒரு கவலைகள், துக்கங்கள், சோகங்கள் போன்ற விஷயங்கள் தான் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கும். அதனால தான் இந்த கடகராசிக்காரங்கிறது 7 சனி அஷ்டமச்சனிலாம் வந்துச்சுன்னா வாழ்க்கை சுமையை காட்டிலும் மனச்சுமைகள் தான் அதிகம். நல்லது இருந்தாலும் சரி கெட்டது இருந்தாலும் சரி மனசளவில் அவங்க ஒரு மாதிரியான சங்கடங்களை அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மனசுலையும் நிம்மதி இருக்காது. குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதுலேயும் நிம்மதி இருக்காது. அப்படிங்கிற மாதிரி நிலைகளை கூட தான் போயிட்டுருக்கும். ஸோ இப்போது இந்த கடகராசிக்காரங்களுக்கு அந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிறது விலக ஆரம்பித்தது. உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானத்தில் சனியானது செல்ல இருக்கிறாங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே இது ஒரு சாதகமான அமைப்புகள் தான். தடைகள் முழுவதுமாக விலக ஆரம்பிக்கும். மனதளவில் தன்னம்பிக்கை, தைரியம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். உங்கள் வாழ்க்கை குழப்பங்களுக்கு தெளிவுகளை பார்த்து வருவீங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நல்ல விஷயங்கள், காரியங்கள் போன்ற அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட நல்ல முறையில் கைகூடி வரும். அதாவது அந்தந்த வயது நிலைகளிலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கான ஒரு பிகினிங்கை இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும்.
படிக்கிறவங்க மேல் படிப்புகளுக்கு போவாங்க. படித்து முடித்தவர்கள் வேலைகளில் நல்ல வேலைகள் உத்தியோகம் போன்ற விஷயங்களை அமருவாங்க. வரன்களுக்காக காத்திருக்கிறவங்க நல்ல வரன்கள் அமையப்பெறும். குடும்ப வாழ்க்கை பெற்று வருவாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப ஒரு சில அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கிடைக்கப்படும். வாழ்க்கை நிலையில் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். சொத்து சுகங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை பார்க்க முடியும். ஏற்கனவே சொத்து சுகங்கள், பூர்வீக சொத்துக்கள் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வில்லங்கங்கள் போன்ற விஷயங்கள், கோர்ட்டு கேஸு மாதிரியான பஞ்சாயத்து போன்ற அமைப்புகள் எல்லாம் இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்புகளை கொடுத்து வரும். இந்த அசத் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் லோன் போட்டு வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், இல்லை வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சாதகமான நிலைகளை பார்க்கலாம். லோன் போட்டு வாகனங்களை வாங்குவீங்க. ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய வாகனங்களை கொடுத்துட்டு புதிதாக சில வாகனங்களை நல்ல முறையில் வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்கள் உண்டு. ஸோ அசட்டை டெவலப் பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள்லேருந்து வந்த வில்லங்கங்கள், பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள் ஒரு நல்ல முடிவுகளுக்கு வர ஆரம்பிக்கும். அதே போல் பொது விஷயங்கள், காரியங்கள், இந்த சங்கடங்கள் அப்படிங்கிறதும் விலக ஆரம்பிக்கும். ஏற்கனவே இந்த அஷ்டமச்சனியால் கடகராசிக்காரங்க பெரும்பாலும் இந்த வெளியிடங்களுக்கு போய் வரக்கூடிய விஷயங்களில் திருப்தியே இருக்காது. சிலருக்குள்ள மன நிம்மதி அப்படிங்கிறதே இருக்காது. இல்லை போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரியான பதட்டத்தோடு அவங்க காணப்படுவாங்க. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தெளிவோடும் தைரியத்தோடும் வெளியிடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். பழையபடியே அவங்களுக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் மற்றவங்க மத்தியில் ஏற்படும். சங்கடம் கொடுத்தவங்களாம் இனி தானாக ஒதுங்கி போக செய்வாங்க. இதே நம் கடகராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது, மற்றவங்களுடைய பேச்சை நம்பிடாதீங்க. எதையாவது ஒன்று சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணி விட்டுடுவாங்க. அது தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தும். அன்னைக்கு அது சரியாக இருக்கலாம், ஆனால் பிற்காலத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் மற்றவங்களுடைய பேச்சை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க. மற்றபடி பழையபடி உங்களுடைய பொது வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சாதகமான நிலைகளில் பார்க்கப்படும். மற்றவங்க மத்தியில் உங்களை குறித்தான மதிப்பு மரியாதை, கௌரவம் சார்ந்த விஷயங்கள் இனி உங்களுக்கு சாதகமான நிலைகளில் இருக்கும். இந்த கேரியர் பேஸ்டான விஷயங்கள், அதாவது தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக இந்த காலகட்டங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். மேலே கடகராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக கொஞ்சம் சறுக்கலான காலம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். பட் அதில் டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருக்காது. ஸோ எந்த ஒரு விஷயத்திலும் அகலக்கால் வைக்காதீங்க. பொறுமையோடும் நிதானத்தோடும் இருப்பது உங்களுக்கு நல்லது. பட் தொழில் மாற்றம், வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமான நிலைகளில் இருக்கும். ஒரு இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகள்லாம் கடகராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். பெரிய லெவலெல்லாம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்காது. நீங்கள் ஒன்று நினச்சி வச்சிருப்பீங்க, பட் அங்கே நடக்கிறது வேறு விஷயமாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களில் அகலக்கால் வைக்காதீங்க. உங்களுக்கு முன்பின் தெரியாத விஷயங்கள், காரியங்களில் ஈடுபடாதீங்க. கடகராசிக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பொருளாதார ரீதியாக சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். வரவுகள் இருக்கக்கூடிய அளவுக்கு செலவுகளும் உண்டு. ஆனால் அந்த காசு பண விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கவனம் தேவை. முன்னறிந்த அளவுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்காது. எப்படியோ அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்புகள் தான். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் விரயங்கள், செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆகையினால் தேவையில்லாத விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஆன்மீக பற்றுதல் அப்படிங்கிறது அதிகமாகக்கூடிய காலகட்டம் தான். காரணம் என்னென்னா, தனிப்பட்ட முறையில் கடகராசிக்காரங்க என்னதான் தெளிவோடும் தைரியத்தோடும் இருந்து வந்தாலும் கூட குடும்ப சுமைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். குடும்ப விஷயங்கள், காரியங்களில் சில கசப்பான விஷயங்கள் ஒவ்வொரு வந்துட்டு போகிறது தான் இருக்கும். அதனால் இந்த ஆன்மீக தேடுதல் அப்படிங்கிற இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே போல் இந்த பிரயாண விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு தொலைதூர பிரயாணங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். பட் பிரயாணங்களில் அசௌகரியங்கள் அதிகமாக இருக்கும். பிரயாணங்கள் வகையில் அகற்சிகளோ உடல்நல பிரச்சனைகளோ ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பொதுவாகவே இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடகராசிக்காரங்களுக்கு இப்போது சமீபகாலமாகவே இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற அதிகரித்து தான் இருக்கும். இந்த வருடம் அது சார்ந்த விஷயங்களில் யோக அனுகூலங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகளை பார்க்கலாம்.
இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு நிறைய கடகராசிக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு வாசம் அப்படிங்கிறது சிறப்பாக அமையும். படிப்புக்காக, வேலைக்காக, குடியிருப்புக்காக, எந்த ஒரு விஷயங்களுக்காக வேணாலும் இருக்கட்டும், இந்த வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு சாதகமான அமைப்புகளை பார்க்க முடியும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்புகள் உண்டு. கடகராசி மாணவர் இந்த அஷ்டமச்சனியால் கொஞ்சம் அவதிகளை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அஷ்டமச்சனி இருந்தாலும் மற்ற கிரக அமைப்புகள் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு கொஞ்சம் சாதகமாக இருந்ததுனால இந்த கல்வி வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்படியோ அப்படின்னு சமாளிச்சுட்டு வந்திருப்பாங்க. பட் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய கல்வி வித்தைகளில் நல்ல முன்னேற்றங்களையும் அனுகூல அமைப்புகளையும் பார்க்க முடியும். மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தி அடைவதை பார்க்க முடியும். மேலும் மாணவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியான ஒரு சிறப்பான பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். அதே போல் குடும்ப விஷயங்கள், காரியங்களில் மந்தத்தன்மை அப்படிங்கிறது இருந்தாலும் குடும்ப உறவுகள் வகையில் ஒற்றுமைகளுக்கு எந்த குறைவும் இருக்காது. வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும் இல்லாமல் குடும்பத்துக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல அனுசரணையான விஷயங்களும் ஆதரவு தரக்கூடிய விஷயங்களும் எதிர்பார்க்க முடியும். கணவன் மனைவி உறவுகள் பலப்படும். குழந்தைகள் வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் போன்ற அமைப்புகள்லாம் நல்லபடியாக அமையும். ஸோ ஓரளவு இந்த சனிப்பயிற்சியானது கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய காரியங்களில் மட்டும் அகலக்கால் வைக்காதீங்க, நிதானமாக செயல்படுங்க, நன்மை உண்டாகும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.